இது ஒரு ஃப்ராடுன்னா அது அதை விட பெரிய ஃப்ராடு. அது ஒரு பெரிய ஃப்ராடுன்னா இது அதை விட ஒரு பயங்கரமான ஃப்ராடு. வாட்டர்மெலன், வினோத் இந்த ரெண்டுமே ஃப்ராடுலையும் ஃப்ராடு, பெரிய ஃப்ராடுங்க. இதை நம்பி சில கூட்டணி இந்த சைடும், அதை நம்பி சில கூட்டணி அந்த சைடும் எப்படியும் ஓட்டு போட தான் போகுது, எப்படியும் பிஆர் வேலை பார்க்க தான் போகுது, எப்படியும் வீடியோ போட தான் போகுது. என்ன பேக்ரவுண்டு? இவர் வாட்டர்மெலனோட பேக்ரவுண்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டணினா வினோத்தோட பேக்ரவுண்டுக்கு சப்போர்ட் பண்றது இன்னொரு கூட்டணி. கண்மூடித்தனமா வினோத் பண்றதெல்லாம் ரைட்டுன்னு சொம்படிக்கக்கூடிய கூட்டணி ஒண்ணுன்னா, கண்மூடித்தனமா வாட்டர்மெலன் பண்றது பூரா ரைட்டுன்னு சொம்படிக்கக்கூடிய கூட்டணி. கண்மூடித்தனமா வினோத் பண்றதெல்லாம் தப்புன்னு சொம்படிக்கக்கூடிய ஒரு கூட்டணினா அதே இது இங்கேயும் இருக்கு. இந்த ரெண்டு பேரும் ஃப்ராடுன்னு நான் சொல்றது காரணம் சொல்லட்டுமா? வினோத் தெளிவா வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த ஆளை வந்து என்னென்ன விஷயத்துலலாம் ட்ரிகர் பண்ண முடியுமோ அது அத்தனையிலையும் ட்ரிகர் பண்றாரு. இது வேணும்னே தான் பண்றாரு. இவர் வெளியே சொல்லியிருக்கக்கூடிய கேஸ்ட் சம்பந்தப்பட்ட பல கமெண்ட்ஸையும் அதை ரீதியிலேயே டார்கெட் பண்ணும், அந்த ஆளை உடச்சி அந்த மாதிரி கமெண்ட்ஸை வெளியே கொண்டு வர வைக்கணுன்றதுக்காக வினோத் நிறைய எஃபர்ட் போடுறாரு. அதான் எனக்கு தோணுது. ஏன்னா வினோத் வந்து பண்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி தோணினாலும் கூட, என்னதான் இவர் வந்து வெளியே வந்து ஜாதி ரீதியா பல விஷயங்களை வந்து வாட்டர்மெலன் பேசியிருந்தாலும் வினோத் பாருங்க உள்ள போய் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காரு அப்படின்ற ஒரு பேர் வாங்குறதுக்காக ரொம்ப 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 பிளான் பண்ணி இவர் பண்ற மாதிரி இப்ப எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே வருது ஒவ்வொன்னா. வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு வார்த்தை இவரை பேசுறாரு, ரொம்ப தவறான வார்த்தை, கேவலமான வார்த்தை. நீ என் காலில் இருக்க செருப்புக்கு சமம் அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்றது, வினோத் வந்து அதை அன்னைக்கு பேசாம போயிட்டாரு, ஒண்ணுமே பண்ணாம போயிட்டாரு. எனக்கு வினோத் மேல ரொம்ப ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு, சரியா? ஏன்னா இந்த ஜாதி ரீதியாக விஷயங்களை பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட எதுவுமே பேசாம போறது தான் எனக்கு தெரிஞ்சு. திரும்பி பேசுறது, திரும்பி சண்டை போடுறது, நீ எப்படா என்ன பேசலாம் அப்படின்னு சண்டை போடுறது அவங்களோட உரிமை. ஆனா எதுவுமே பேசாம போனது எனக்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா இவனெல்லாம் கடந்து போயிடணும், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வாழ்க்கையில் இருந்தான்னா நம்ம அதை கடந்து போயிடணும். இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கேமை பார்ப்பார் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நிறைய இடங்கள் இவர் சரியா பேசுறத நான் பார்த்தேன். பட் இருந்தாலும் இவருடைய உண்மையான குவிப்பு எங்க இருக்கோ, உண்மையான கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கோ அங்க இவர் திரும்பி வராரு. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை காலையில எதுல ஆரம்பமாகுது? எல்லாரும் ஒரு பாசிட்டிவான நோட் சொல்லி இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிரவீன் வந்து ரொம்ப இந்த ஸ்கூல் பாய்ஸ் இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து சின்ன குழந்தைகளுக்கான வாரம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் பாய்ஸ் டாஸ்க் மாதிரி ஒரு விஷயம் காலையில எல்லாரும் பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசிட்டிவான விஷயத்த பேசணும்னு ஆரம்பிச்ச டாஸ்க் எங்க போகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரா வந்து பேசிட்டு இருக்கும்போது, ஒவ்வொருத்தரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு லெங்க்தியான கான்வர்சேஷன் போது அப்ப பிரவீன் வந்து லைட்டா அப்படி கையை தூக்குறாரு. உடனே வினோத் இங்க இருந்து பார்த்தேன், இந்த பாட்டு அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இதை சபரி பார்த்துறாரு. சபரி இந்த இடத்துல சொல்றாரு, நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து வினோத் இது பண்றாரு. டெலிகாஸ்ட்ல எப்படி வரும்? வினோத்தோட முதுவை தான் காட்டுவாங்க. அந்த சைடு கேமரா இருக்கா இருக்கு, ஆனா வினோத்தோட ரியாக்ஷன் காட்ட மாட்டாங்க. ஏன் காட்ட மாட்டாங்கன்றதுக்கு நான் ரெண்டாவது வரேன். வினோத் வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டாரு. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, எதுக்கு வினோத் வந்து இந்த ஆள் தேவையில்லாம் பேசுறாரு, இந்த ஆள் வந்து தேவையில்ல. வினோத் அந்த வார்த்தை சொன்னே, நீ ஏன் பேசுற, நீ எதுக்கே பேசுற அப்படின்னு இந்த ஆள் கத்த ஆரம்பிச்சாரு வாட்டர்மெலன். உடனே இவரே பைத்தியக்கார நாயேன்னு ஒரு வார்த்தை விடுறாரு. யாரு? வினோத். அதுல சண்டை பெருசாது, எல்லாரும் கூப்பிடுறாங்க வைக்கிறாங்க, சண்டை பெருசாது. வாட்டர்மெலன் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. ஓகே, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பேரையும் பிரவீன் வந்து சர்க்குள்களை வந்து பேச சொல்றாரு. போய் வந்து கூப்பிட்டு இருக்காரு, சர்க்குள்குள்ள வாங்க, சர்க்குள்குள்ள வாங்க, சர்க்குள்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் வரவே மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த ஆள் டெம்ட் ஆயிட்டாருன்னா, அந்த ஆள் கிறுக்கு ஆயிட்டார் அப்படின்னா எவன் சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அது மண்டைக்குள்ள ஏறவே ஏறாது. எவன்ட்டையாவது போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாப்பா என்னப்பா அதெல்லாம் வந்து இதான விஷயம்ப்பா, அதெல்லாம் வந்து இதான விஷயம்ப்பான்னு புலம்பிக்கிட்டே இருக்கணும். இதை அந்த ஆள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. வினோத் போய் கூப்பிட்டு நிற்கிறாரு, வரவே இல்லை வினோத்ன்ற இவர் பிரவீன். வினோத் அந்த இடத்துல எனக்கு ட்ரிப்பதுரா இவனை வச்சா என்னன்னு பார்த்தா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கமெண்ட் பாஸ் பண்ணதுக்காக வந்து ஒரு ரிவெஞ்சு இந்த இடத்துல. ஏன்னா அவன் அன்னைக்கு அப்படி கேட்டான்ல, நீங்க ஏதாவது வாய் பேசுனீங்களா, அதுக்காக இன்னைக்கு பைத்தியக்காரன் நாயன் திட்டிருக்காரான். அவன் அன்னைக்கு அப்படி கேட்டான்ல, இங்க இத்தனை பேர் இருக்கீங்களே யாராவது கேட்டீங்களா அப்படின்னு. ஸோ நீங்களும் ரிவெஞ்ச் கேம் தான் ஆடுறீங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்து நீங்களும் நல்லவரெல்லாம் கிடையாது. உங்களை அடிச்சா திருப்பி அடிங்க அப்படிங்கிறது ஒரு நியாயமான கருத்து. ஓகே, அடிச்சா திருப்பி அடிங்க, தியாகியாலாம் இருக்க வேண்டாம். சூப்பர், அற்புதம். ஆனா ஒரு ஆளை ட்ரிகர் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவனோட டிஃபெக்ட் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு ட்ரிகர் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கேவலம். இந்த விஷயத்தை வச்சு சொல்ல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஜட்டியை கூட இவர் எடுத்துக்கிறாரு சார் ஒரு வார்த்தையை வந்து விஜய் சேதுபதி முன்னாடி இவர் சொல்லிட்டாரு.
ஜட்டி அதாவது ஜட்டியை அங்கே ஜட்டி இருக்கு சார், ஜட்டியை எடுத்து மாற்றி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவர் வந்து அங்கே விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லிட்டாரு. அது அவருக்கு பெரிய அவமானமாக போச்சு. ஒரு ஜட்டியை கூட சார் கரெக்டாக எடுத்து போட தெரியாது எனக்கு, அந்த அளவுக்கு நான் படிக்காதவனா சார்னு ஒரு வார்த்தை கேட்டார். இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, வாட்டர்மெலன் சாரோட புது பனியன் எடுத்துட்டு போய் அவர் யூஸ் பண்ணி தூக்கி போட்டாராம். அதை போய் கேட்டதுக்கு, அது திவாகர் என்ன சொல்றாரு, அதை போய் கேட்டதுக்கு ஆமா அதை எடுத்து நான் தலையை தொடச்சிட்டு, புது பனியன் எடுத்து தலையை தொடச்சிட்டு இங்கெல்லாம் தொடச்சிட்டு நான் அப்படியே போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னது, அந்த ஆளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, அந்த ஆளுக்கு இது பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணி ட்ரிகர் பண்றது. ஒரு ஆளை வந்து நீ திருத்தணும்னு நினைச்சேனா, ஒரு ஆள் கூட வந்து நீ கரெக்டாக வாழணும், இல்லை ஒரு ஆள் கூட வந்து நீ கரெக்டாக அந்த ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேனா, அவனை ட்ரிகர் பண்றதுக்கான வேலைகளை எப்பயுமே பார்க்கக்கூடாது. ரொம்ப நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சைடு அவனை குத்தியும் விட்டுக்கிட்டு இந்த சைடு வந்து நீ இப்படி பண்ணிட்டாரு, என்னை இப்படி கேவலமா பேசுறாரு, என்னை இப்படி தான் பேசுறாருன்னு நடிக்க கூடாது. அந்த சைடு நீ ஒரு விஷயத்த பேசுறேனா, நீ வாய் விடுறேனா, அது வெளியே போயிருமோ அப்படின்ற பயத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ற வேலைகள்லாம் இருக்கே, ஏமா நீ பேசாதமா நீ பேசாதமா. யார் வந்து அங்க நடந்த விஷயத்தை, இவர் வந்து வினோத்தை வந்து கேவலமா திட்டின விஷயத்தை யார் சொல்ல வந்தாலும் உடனே அவன் கூட சண்டை போடுறது. இந்த மாதிரி இது ஒரு ஃப்ராடு, இது அதை விட பெரிய ஃப்ராடு. இது இதை ட்ரிகர் பண்ணி கண்டென்ட் வாங்க பார்க்குது, இது இதோட ட்ரிகர்ல விழுந்துட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அதுல உள்ள நடக்குது. இவங்களோட பேக்ரவுண்டு, இவங்களோட வெளியே இருக்க செக், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா நம்மளால ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஏன் வினோத் வாட்டர்மெலனை டார்கெட் பண்றாரு, இது எல்லாத்தையுமே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பட் அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு உள்ள வீட்டுக்குள்ள இருக்க விஷயங்களை மட்டும் பார்த்து இவங்க இந்த டார்கெட்டிங் கேம் ஆடாம, எனக்கு என்ன பர்சனலா தோணுதுன்னா, வெளியே இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் பேஸ் பண்ணி இவங்க உள்ள டார்கெட்டிங் கேம் 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஓப்பனா சொல்லிக்க மாட்டாங்க. அதை எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. அது ரொம்ப கேவலமா இருக்கு பார்க்கறதுக்கு, மக்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன, அவங்க அப்படிதான் கத்திட்டு கிடப்பாங்க. இப்ப எப்படி பார்வை வந்து நம்ம ஒதுக்கிட்டாங்க எல்லாருமே. பார்வை நான் டெய்லி ப்ரோமோக்காக ஏதாவது ஒன்று பண்ணும், அதை தவிர அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒதுக்கி விட்டாங்கன்னா உங்களால வந்து அந்த கண்டென்ட் வைஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. திவாகரை பொறுத்தளவுக்கு திவாகர் 100% ஒரு மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹேண்டில் பண்றாரு. எல்லாருக்கிட்டையும் எடுத்த உடனே கத்துறது அப்படின்றது எவ்வளவு கேவலமான ஸ்ட்ராட்டஜி. அவனை ட்ரிகர் பண்றான்னு தெரிஞ்சுன்னா அவன்ட்டு விலகி போகணும். நீ நான் அதான் சொல்றேன்ல, உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு வெளியே உட்காந்து ஒவ்வொரு வியூஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ எப்பயுமே உன்கிட்ட பதில் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்த விட்டு போயிடுறதும், அவனை கேவலமா திட்டுறதும், அவனை சவுண்ட் விட்டு பேசுறதும், அவனை வாய்ஸ் ரைஸ் பண்றதும் ரெகுலரா இருக்கு திவாகர் சைட்ல. வினோத் சைட்ல சைலண்டா ட்ரிகர் பண்றது, சைலண்டா ஊழ குசும்பு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிறது. ஐயோ என்ன எல்லாரும் அப்படி பண்றாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாரு, என்ன இப்படி பண்ணிட்டாரு, என்ன. அதனால சொல்றேன், இது ரெண்டும் ஒரே குட்டையில் விடுற மட்டும் தான். இது ஃப்ராடுன்னா அது பெரிய ஃப்ராடு, அது பெரிய ஃப்ராடுனா இது பக்கா ஃப்ராடு. ஸோ அதனால மக்களே பார்த்து இருந்துக்குங்க, பார்த்து பண்ணிக்கங்க. கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.